Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசாண்ட்ரா. ஸோ கசாண்ட்ரா அப்படிங்கிறது ஒரு NoSQL டேட்டாபேஸ். ஸோ நம்ம ஹடூப்பில் வந்து ஹெச்பேஸ் அப்படின்ற ஒரு NoSQL டேட்டாபேஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கசாண்ட்ராவும் வந்து இட்ஸ் NoSQL டேட்டாபேஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு கசாண்ட்ராவோட கம்ப்ளீட் சீரியஸாக இருக்கும். ஸோ கசாண்ட்ராவோட கம்ப்ளீட் வீடியோ பிளேலிஸ்ட்டும் அந்த லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அந்த பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். வீடியோஸ் கீப் ஆன் ஆட் ஆகிட்டே இருக்கும் அதில் அப்படியே கசாண்ட்ரா ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே. ஓகே, ஸோ கசாண்ட்ரா பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஒரு NoSQL டேட்டாபேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடியும் we need to know what is NoSQL. ஸோ இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கேப் தியரம். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் வந்து எந்த ஒரு NoSQL டேட்டாபேஸும் வந்து படிக்க முடியும். ஸோ ஹெச்பேஸ் ஆகட்டும், MongoDB ஆகட்டும், அதுக்கு வந்து பேஸ் வந்து NoSQLனால் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதில் இம்பார்ட்டண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது, கேப் தியரம், கன்சிஸ்டன்சி, அவைலபிலிட்டி அண்ட் பார்ட்டிஷன் டாலரன்ஸ். ஸோ எந்த ஒரு NoSQL டேட்டாபேஸ் எடுத்தாலும் இந்த கேப்பில் ஏதாவது ரெண்டில் உள்ள வரும். அதாவது CA ஆர் AP இல்லைனா CP அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ரெண்டை பற்றி நான் வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ப்ளஸ் இந்த பிளேலிஸ்ட்லையும் கசாண்ட்ரா பிளேலிஸ்ட்லையும் ஃபஸ்ட் வீடியோவாக அதாக தான் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துருங்க. ஐ ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ இந்த வீடியோவில் திரும்ப அதை சொல்லி நான் வீடியோவை லென்த் பண்ண விரும்பலை. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் டு வாட்ச். NoSQLனா என்ன, கேப்னா என்ன. ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து NoSQL அப்படின்னா என்ன, ஸோ கசாண்ட்ரா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா இட்ஸ் NoSQL டேட்டாபேஸ், மாடர்ன் டேட்டாபேஸ் அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரியே நான் கொண்டு போகிறேன், அப்போ தான் இட் வில் பி ஈஸி. ஸோ அதே மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து ஒரு சில பேசிக் பாயிண்ட்ஸ் மட்டும் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அண்ட் தென் மித்த டாபிக்ஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்படியே போட்டுட்ருப்பேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா NoSQL அண்ட் தென் கேப் தியரம். ஸோ இது ரெண்டும் வந்து நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன். அண்ட் கேப் இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு வரணும். ஸோ இந்த NoSQLனா என்ன, கேப்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது பார்த்துருங்க. ஓகே, ஸோ இப்போது இது வந்துட்டு கசாண்ட்ரா டேட்டாபேஸ் அப்படின்றப்போ இது வந்து இந்த கேப் தியரமில் எதில் வரும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கேப் தியரம்ங்கிறது ஒன்றும் இல்லை, CAP இப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ CP கன்சிஸ்டன்சி, பார்ட்டிஷன் டாலரன்ஸ், அவைலபிலிட்டி. ஸோ பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கசாண்ட்ரா வந்து இங்கே வரும். ஸோ கசாண்ட்ராவில் வந்து டிஃபால்ட்டாக வந்து அவைலபிலிட்டி அண்ட் பார்ட்டிஷன் டாலரன்ஸ். அதாவது நான் குயிக்காக இந்த CAPனா என்னன்னு சொல்லிடுறேன். கேப் கன்சிஸ்டன்சி அப்படின்னா ஒரு டேட்டா போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரூம்குள்ளே உட்காந்துட்ருக்கீங்க, ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் வெப்சைட் பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தனித்தனியாக ஃபோனில் பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கே ஒரு ஸ்கோர் வந்த உடனே உங்கள் 3 பேருக்கும் அந்த டேட்டா இமீடியட்டாக கிடைக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஒரு ஸ்கோர் டிவியில் லைவ்லையும் பார்க்குறீங்க, அதில் வந்து ஒரு 6 அடிச்சிட்டாப்பில், ஆனால் உங்களோட ஆப்பில் வந்துட்டு 2 பேருக்கு வந்து 6ன்னு அப்டேட் ஆயிடுச்சு, இன்னொருத்தருக்கு இன்னும் வந்து 0னே இருக்குது அப்படின்னா கன்சிஸ்டன்சி இல்லைன்னு அர்த்தம். அவங்க மெயின்டைன் பண்ணுற அந்த டேட்டா பேஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ எப்போல்லாம் டேட்டா அங்கே அவைலபிள், அங்கே ஒரு ஈவெண்ட் நடக்குதோ இமீடியட்டாக அந்த டேட்டா உங்களுக்கு அப் டு டேட்டாக இருக்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. அவைலபிலிட்டிங்கிறது டேட்டா வந்து 24/7 அந்த பர்டிகுலர் டேட்டா இட் ஷுட் பி அவைலபிள். ஸோ அதுதான் பார்ட்டிஷன் டாலரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டேட்டாவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி எந்த ஒரு டேட்டா பேஸாக எடுத்துக்கிட்டாலும் மல்டிபிள் நோட்ஸ் இருக்கும். இந்த மல்டிபிள் நோட்ஸ் சேர்ந்ததை வந்து ஒரு கிளஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா இருக்குது, இப்போ வந்து ஒரு டேட்டா D0 டேட்டா 0ன்னு ஒரு ஃபைல் இங்கே விழுகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் நோடு உங்களுக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இந்த டேட்டாவும் போயிடுமா. ஸோ அப்போ பார்ட்டிஷன் டாலரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஈவன் தோ சம்திங் ஹேப்பன் டு அ மிஷின், ஒரு மிஷின் வந்து என்ன ஆனாலும் சரி இந்த டேட்டாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபால்ட்டாக ரெப்ளிகேஷன். நம்ம HDFS பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். HDFSல எப்படி நமக்கு அந்த ரெப்ளிகேஷனுங்கிற கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா, 3 ரெப்ளிகா 4 ரெப்ளிகா அந்த மாதிரி கசாண்ட்ராலையும் ரெப்ளிகா எடுத்து வைக்க முடியும். ஈவன் MongoDBலையும் பண்ண முடியும், ஹெச்பேஸ்லையும் பண்ண முடியும். ஸோ அந்த ரெப்ளிகேஷனை தான் வந்து பார்ட்டிஷன் டாலரன்ஸ். டேட்டா வந்து எனக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது, மிஷின் கிராஷ் ஆனாலும் டேட்டா வந்து இன்னொரு காப்பி இருக்கும். அதை தான் ஜென்ரலாக பார்ட்டிஷன் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த D0ங்கிறது மல்டிபிள் பார்ட்டிஷனாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் D0 ஒரு ஃபைல், இது 1 GBன்னு வச்சுக்கலாம். இது வந்து டேட்டா பேஸ்லையோ இல்லை HDFSலையோ ஸ்டோர் ஆகும்போது குட்டி குட்டி பிளாக்ஸாக ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த பிளாக் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த D0. ஸோ இது வந்து பிளாக்னு சொல்லலாம், இல்லை பார்ட்டிஷன்னு சொல்லலாம். இப்போ இந்த பார்ட்டிஷன் இந்த லாஸ்ட் பார்ட் மட்டும் 4வது நோடில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த 4வது நோடு கிராஷ் ஆகிடுச்சுன்னா சம்திங் ஹேப்பன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் அந்த டாலரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்ட்டிஷன் டாலரன்ஸ். அதே மாதிரி எந்த NoSQL டேட்டா பேஸ் எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு எதர் ஏபியில் வரும் இல்லைன்னா சிபியில் வரும். ஸோ சிஏல வராது. ஸோ சிஏல பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் டாலரன்ஸ் கிடையாது. அதாவது எந்த ஒரு டேட்டா பேஸில் பார்ட்டிஷன் டாலரன்ஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே வந்து RDBMS தான் வரும், இங்கே NoSQL வராது. ரிலேஷனல் டேட்டா பேஸ் தான், MySQL, Oracle இதெல்லாம் வரும். ஸோ அங்கேயுமே எக்ஸிஸ்டிங் மெக்கானிசம் வச்சுட்டு we can able to do replication, பட் ஜென்ரலாக அது நேச்சுரலாக அதுக்கிட்ட கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிபியில் வரும். அதே மாதிரி ஏபியில் வந்து Cassandra and MongoDB வந்து பார்த்தீங்கன்னா MongoDB ஆல்சோ தட் கம்ஸ் அண்டர் சிபி.
ஓகே. ஸோ HBase அண்ட் MongoDB கம்ஸ் அண்டர் சிபி, ஏபியில் வந்து Cassandra. ஸோ டிஃபால்ட் இதெல்லாம். அப்போ வந்து இப்போ நான் வந்து Cassandraவை வந்து கன்சிஸ்டன்சிக்கும் பார்ட்டிஷன் டாலரன்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். தெர் இஸ் அ கான்ஃபிகரேஷன், நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி HBaseம் அதே மாதிரி தான். பட் என்னென்னா நீங்கள் வந்து சிஏபி மூணையும் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இதர் வந்து சிபி இல்லை ஏபி. இது ஏன்னு சொல்லிட்டு நான் அந்த கேப் தியரம் வீடியோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஏன் வந்து மூணையுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போதைக்கு நான் கேப் ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். இதில் அவைலபிலிட்டி, பார்ட்டிஷன் டாலரன்ஸ். ஸோ Cassandra பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்து லாஸ் ஆச்சுனாலும் காப்பீஸ் இருக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்கள் டேட்டாவோட அவைலபிலிட்டி கரெக்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சி இருக்குமா அப்படின்னு கேட்கும்பொழுது ஏபி இருந்ததுன்னா சி கொண்டு வர முடியாது. ஆனால் Cassandraவை நம்ம சிபியாவும் மாற்ற முடியும். அப்கமிங் வீடியோஸில் நான் அதை அப்படின்னு சொல்லித்தரேன். அதே மாதிரி Cassandraவை சிபியாக மாற்றும் பொழுது அவைலபிலிட்டி அங்கே கம்மியாயிடும். ஓகேங்களா. ஸோ நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், ஏன் இந்த மூணையும் கொண்டு வர முடியாதுங்கிறத அந்த வீடியோ நான் சொன்னேன் இல்லைங்களா, NoSQL கேப் தியரம் வீடியோ இருக்குது, அதில் பார்த்துட்டு வந்துடுங்க. யூ வில் பி ஹேவிங் an ஐடியா. ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்து Cassandra வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் வரும். ஓகே, அவைலபிலிட்டி அண்ட் தென் பார்ட்டிஷன் டாலரன்ஸில் நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதாவது டிஃபால்ட், பட் we can able to change. ஸோ நான் வேணால் டிஃபால்ட்னு இங்கே எழுதிடுறேன், டிஃபால்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ Cassandraவோட ஹிஸ்ட்ரி என்ன? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து சம்திங் பார்த்துருப்பாரு, இது மாதிரி நம்ம கொண்டு வரணும், மிக்சட் ஆஃப் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் சேர்த்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்லாம் நினச்சி தான் உருவாக்குவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி Cassandraவை வந்து அமேசானோட டைனமோ டிபின்னு சொல்லிட்டு ஒரு டிபி, அவங்களோட NoSQL இது. ஓகேங்களா. அமேசானோட NoSQL டேட்டாபேஸ் ப்ளஸ் கூகுளோட பிக் டேபிள் அப்படின்ற ஒரு NoSQL டேட்டாபேஸ், இது ரெண்டையும் வச்சு தான் Cassandra அப்படிங்கிற ஐடியாவை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ Cassandraங்கிறத உருவாக்குனாங்க. சரி, இந்த Cassandraவை உருவாக்குனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க. ஸோ ஃபேஸ்புக் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை வந்து உருவாக்குனது எதுக்குன்னா அவங்களோட இன்பாக்ஸ் சர்ச்சுக்காக தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த Cassandra வந்து உருவாக்குனாங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்கு உருவாக்குனாங்கன்னா இன்பாக்ஸ் சர்ச்சுக்காக. ஓகே, நம்ம இன்பாக்ஸ் சர்ச் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்காக தான். இதை உருவாக்குனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ் லக்ஷ்மணன் அண்ட் தென் பிரசாந்த் மாலிக்னு சொல்லிட்டு 2 பேர் இந்தியன்ஸ் தான். ஸோ இவங்க தான் வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணாங்க. அண்ட் தென் ஃபேஸ்புக்கில் இருந்துக்கிட்டு இதை இவங்க டெவலப் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பிகாஸ் லைக் இது 2 இந்தியன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கிறப்போ நமக்கு திஸ் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா. ஸோ அவங்க யூஸ் பண்ண பேஸ் பேப்பர் ஐடியான்னு பார்த்தீங்கன்னா டைனமோ டிபியோடதும் கூகுள் பிக் டேபிளோடதும். சரி, ஸோ இப்போ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே இதில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்கணுமானா தேவை கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஓப்பன் சோர்ஸ். அப்பாச்சியில் இருக்குது. ஸோ அப்பாச்சிக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து டொனேட் பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் தேர் அஸ் அ ஓப்பன் சோர்ஸ், யூ கேன் யூஸ் இட். அப்பாச்சிலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இதுக்கான கமர்ஷியல் வெண்டார் யார்? ஸோ கமர்ஷியல் வெண்டார் யார்? கமர்ஷியல் வெண்டார்னா ஒன்றும் இல்லை, அப்பாச்சியில் இருக்கிறத நம்ம வந்து ரியல் டைமில் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா அதுக்கு சப்போர்ட்டே இல்லை. ஸோ எந்த ஒரு அப்பாச்சி ப்ராடக்ட்டுக்கும் ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட்டுக்கும் ஏதாவது ஒரு கம்பெனி வந்து நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க தான் கமர்ஷியல் வெண்டார். அது அந்த சப்போர்ட்டுக்கு நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹடூப்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஹாட்டனாக்ஸு, கிளவுடரா, டேட்டா பிரிக்ஸு, அதே மாதிரி வந்து க்ளவுடில் வந்துட்டு இஎம்ஆர், அமேசான்து, கூகுளோட டேட்டா ப்ராக்னு சொல்லி ஐபிஎம்மோட பிக் இன்சைட்னு எவ்வளோ வெண்டார் இருக்காங்க ஹடூப் ஸ்பார்க்குக்கு. அந்த மாதிரி Cassandraவுக்கு இருக்காங்க கேட்டால் இருக்காங்க. அதில் வந்து நம்ம ஹாட்டனாக்ஸ், கிளவுட்லாம் ஸ்டில் நம்ம சொல்லலாம். பட் Cassandraவுக்காகவே ஒரு கமர்ஷியல் வெண்டார் இருக்காங்க, லீடிங் கமர்ஷியல் வெண்டார் ஜஸ்ட் ஃபார் Cassandra அப்படின்னு பார்க்கும்போது டேட்டா ஸ்டாக்ஸ். நீங்கள் Cassandra பற்றி எது தேடினீங்கனாலும் இவங்க வெப்சைட்டுக்கு தான் போகும். ஸோ டேட்டா ஸ்டாக்ஸ் வந்து நிறைய Cassandra ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ Cassandra மட்டுமே யூஸ் பண்ணுற சில கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து டேட்டா ஸ்டாக்ஸ் போவாங்க. சரி, இது நான் ஹாட்டனாக்ஸ்லி கிளவுட்ராலி இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் இருக்கும். அதை அகைன் நம்ம அவங்களோட பேசி கஸ்டமைஸ் பண்ணி அந்த பேக்கேஜ், இப்போ ஆல்ரெடி என் கிளஸ்டர் ஹடூப் கிளஸ்டர், பிக் டேட்டா கிளஸ்டர் வந்து ஹாட்டனாக்ஸ் தான். இதுக்கப்புறம் நான் வந்து Cassandraக்காக டேட்டா ஸ்டாக்ஸ் போகணுமானா ஹாட்டனாக்ஸ்லேயே நீங்கள் பேசலாம். இல்லைனா Cassandraவோட டேட்டா ஸ்டாக்ஸே நீங்கள் வந்து இன்டெகிரேட் ரெண்டு வெண்டாரோட, ஒன்று ஹடூப்காகவும் ஒன்று Cassandraவுக்காகவும் வச்சுக்க முடியும். அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கமர்ஷியல் வெண்டாருங்கிறப்போ டேட்டா ஸ்டாக்ஸ், அதே மாதிரி நீங்கள் ஹாட்டனாக்ஸ், கிளவுட்லாம் சொல்லலாம். அதே மாதிரி ஓப்பன் சோர்ஸில் இருக்குன்னா எஸ் அப்பாச்சியில் இருக்குது. ஏன்னா நம்ம அப்பாச்சியில் இருந்து தான் Cassandra டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகணும். ஓகே, ஸோ இதுவும் நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ வந்து Cassandra பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம் அதோட, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து MySQL எடுத்துக்கிட்டிங்கன்னா SQL யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். Oracle எடுத்துக்கிட்டிங்கனாலும் SQL யூஸ் பண்ணுறோம். DB2 டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் SQL. இப்போ அந்த மாதிரி Cassandraல எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அது ஏதாவது வித்தியாசமான ஸ்கிரிப்டா, லாங்குவேஜா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ Cassandra பொறுத்த வரைக்கும் CQL, Cassandra கொரி லாங்குவேஜ். Cassandraவில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Cassandraவில் நீங்கள் அடிக்கிற இந்த CQL வந்து SQL மாதிரியே இருக்கும்.
ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் பேஸ் SQL 92 லாங்குவேஜ் தான் பேஸ். இதை வச்சு தான் இந்த Cassandra கொரி லாங்குவேஜ் உருவாக்கியிருக்காங்க. ஸோ Cassandra பொறுத்த வரைக்கும் இந்த Oracle MySQL இருந்து வர்ற டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது ஃபுல் SQL, அதாவது SQL. நம்ம இங்கே சொல்லும்போது Cassandra கொரி லாங்குவேஜ்னு சொல்லணும், பட் SNC ஒரே மாதிரி சவுண்டாக இருக்கும். ஸோ SQL அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மலாக நம்ம SQLக்கும் SQL தான் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா select star from insert into எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து Cassandraவோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது SQLோட ஃப்ளேவர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் HBase பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. HBaseஐ வந்து எய்தர் ஹைவோடையோ இல்லை ஃபீனிக்ஸோடையோ கனெக்ட் பண்ணோம்னா தான் SQL பண்ண முடியும் HBase மேலே. ஜென்ரலாக HBaseல என்னென்னா பார்த்தீங்கன்னா HBase கமெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி MongoDBலையும் பார்த்தீங்கன்னா SQL கிடையாது, அது MongoDB கமெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் Cassandra பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SQL சப்போர்ட் இருக்குது. ஸோ SQL டிஃபால்ட்டாகவே சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து Cassandra ஷெல்லுக்குள்ளே போயிட்டு select star from அந்த மாதிரி அடிக்கலாம். ஒரு மைனர் சேஞ்சஸ் இருக்கும் கொரியில், அவ்வளோதான். அதே மாதிரி ஹைவ் தெரிஞ்சவங்களும் Cassandraல ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராக்டிக்கல். அது சொல்ல வரேன் நான். ஓகே, ஸோ Cassandraவை பொறுத்த வரைக்கும் இதை டெவலப் பண்ணது என்ன லாங்குவேஜ்? ஸோ Cassandraவையே எதில் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா. ஸோ ஜாவா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் Cassandra சோர்ஸ் கோடே வந்து ஜாவா தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Cassandraவோட இந்த SQLல நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ஒரு ஷெல். அப்போ நார்மலாக நம்ம ஹைவ் என்டர்னு அடிச்சோம்னா ஹைவ் ஷெல்லுக்குள்ளே போகும். அதே மாதிரி வந்து MySQLன்னு என்டர் அடிச்சோம்னா MySQL ஷெல்லுக்குள்ளே போகும் இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம பிக்கில் வந்து பிக்னு அடிச்சோம்னா பிக் கிரண்ட் ஷெல்லுக்குள்ளே போகும், ஸ்பார்க்ஸ் ஷெல்லுக்குள்ளே போகும். அது மாதிரி இதுக்கும் ஷெல் இருக்குது, MongoDBக்கும் ஷெல் இருக்குது, HBaseக்கும் ஷெல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து SQL SHன்னு சொல்லுவோம் அந்த ஷெல்லை. ஸோ SQL SHன்னு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் ஷெல். இதில் போயிட்டு நீங்கள் select star from அப்படின்னு நீங்கள் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் இந்த ஷெல்லை வந்து எந்த லாங்குவேஜில் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா பைத்தான். ஸோ நமக்கு வந்து ஜாவா அண்ட் பைத்தான் ரெண்டுமே இருக்கணும் Cassandra இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதை ஷெல்லுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ரெப்பல்னு சொல்லணும். ரீட், எவாலுவேட், பிரிண்ட் லூப். இது ஜென்ரல் டெர்மினாலஜி, Cassandraவோடது கிடையாது. எந்தெந்த டெக்னாலஜிக்கெல்லாம் ஷெல் இருக்கோ, அதாவது ஹைவ், MySQL, Oracle, பிக், அதே மாதிரி ஸ்பார்க்கோடதுக்கு ஸ்பார்க் ஷெல் இருக்குது. அதே மாதிரி எதுக்கெல்லாம் வந்து இந்த ஷெல் இருக்கோ அதையெல்லாம் நம்ம ரெப்பல்னு சொல்லணும். இப்போ ஸ்காலாவுக்கு கூட இருக்குது இல்லையா, ஸ்காலான்னு அடித்தோம். பைத்தான் நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் அடிச்சிங்கன்னா பைத்தான்குள்ளே போகுது இல்லையா. ஸோ அது எல்லாமே ரெப்பல் தான். ரீட், எவாலுவேட், பிரிண்ட் லூப். ஷெல்லுன்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ரெப்பல்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நான் நிறைய வீடியோவில் சொல்வேன், ரெப்பல் அப்படின்றது இட்ஸ் ஷெல், இன்ட்ராக்டிவ் ஷெல், டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து Cassandraவை உருவாக்கின லாங்குவேஜ் ஜாவா, அதோட ஷெல்லை உருவாக்கின லாங்குவேஜ் வந்து நமக்கு வந்து பைத்தான். சரி, இப்போ வந்து நமக்கு வந்து Cassandraவில் வந்து ப்ரோக்ராமிங் வைஸ் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதாவது API மூலிமா, இப்போ நான் வந்து SQL அடிக்கலை, API மூலிமா கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்குது? சாரி, நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கேன் என்னோட ஒயிட் போர்டில். பட் நான் இங்கே எழுதிக்கிறேன் 10th கொஷின். ஸோ என்னென்ன லாங்குவேஜ் நீங்கள் Cassandraவில் யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் ஜாவா கோட் அடிக்கலாம். ஸோ Cassandra ஜாவா சப்போர்ட் பண்ணுது. அண்ட் தென் ஈவன் Cassandra சப்போர்ட் Scala also and Cassandra support Python also. நீங்கள் இதில் எந்த லாங்குவேஜ் வேணால் நீங்கள் வந்து நீங்கள் எழுதலாம். இப்போ நார்மலாக ஒரு Cassandra JDBC கனெக்டிவிட்டி எழுதணும்னா யூ கேன் ரைட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரி பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா? ஸோ Cassandra வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போல எடுத்தோடனே நம்ம லைக் வி டோன்ட் வாண்ட் கெட் இன் டு கிளஸ்டர் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப். ஜென்ரலாக இந்த ஒரு 10 கொஷின்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதை தொடர்ந்து நான் சீரியஸாக போட போகிறேன். எல்லா வீடியோஸும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Cassandraவோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் அண்ட் தென் பிக் டேட்டாவோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் வீடியோஸோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், அதை பாருங்கள். அதே மாதிரி எகெயின் நான் சொல்கிறேன், டென்ஷன் ஆகிடாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த NoSQL அண்ட் கேப் தியரம் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதை நான் இதில் இன்க்ளூட் பண்ண வேணான்ட்டு தான் நான் அதை இங்கே சொல்லலை. அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.